20:112. எவர் நம்பிக்கையாளராக இருந்து நற்செயல்களை செய்கிறாரோ அவர் தமக்கு அநியாயம் செய்யப்படும் என்றோ நற்கூலி குறைந்து விடும் என்றோ பயப்பட மாட்டார்கள். எவர் நம்பிக்கையாளராக இருந்து இறைவன் மன்னிக்கக்கூடியவன் தான், மன்னிப்பவன் தான் என்று நம்பிக்கை உண்டு, அவன் கருணக்கூடியவன் தான் என்று நம்பிக்கை உண்டு, நல்ல செயலை செய்கிறாங்களோ, திருப்பி தீமையை நன்மை மாத்திரம் அவன் சண்டைகிறாங்களோ, சமர்ப்பிக்கிறாங்களோ, அவர் தமக்கு அநியாயம் செய்யப்படும் என்றோ நற்கூலி கொடுக்கும் என்றோ பயப்பட மாட்டாங்க. அவ்வளோ சமாதானம் வைப்பாங்க. ஏன்னா தீமையை வாழ்ந்த காலங்களே நன்மை நியாயப்படுத்த காலங்களே மன்னிச்சு வாழாச்சுவேன். இப்போ தீமை வேணாம் நன்மை விரும்பிட்டு இருக்கும்போது அது நமக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் விரும்பி விட்டுற மாட்டான். ஆனால் நம்மளோட பிரார்த்தனையின் போது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் விரிவான பிரார்த்தனை வைக்கணும். ஒருத்தர் நல்லெண்ணம் கொண்டவங்களா சமாதானத்தை விரும்பணும். அதுக்காக தான் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போயும் சரி, மனசுக்குள்ள குறைகள் குற்றங்கள் இருக்கும்போதெல்லாம் வருத்தங்கள் இருக்கும்போதெல்லாம் வேண்டாம் விரும்பணும். யார்கிட்டையும் யாரை பற்றியும் குற்றங்கள் இல்லாமல் இல்லை. அதை பொறுத்து வச்சு மன்னிக்கணும், சமாதானத்தை விரும்பணும். அப்படி சமாதானத்தை விரும்பினா மட்டும்தான் நமக்கு பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படி சமாதானத்தை விரும்பணுன்னு சொன்னால் நஷ்டவாளிகள் தான். இதுக்கு வாழ்ந்து கேட்டு புரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. இருள் தீர்ப்பு சரியாக இருக்கும். யார் சமாதானம் விரும்பலையோ, அமைதி விரும்பலையோ, நன்மை விரும்பலையோ நஷ்டமான வாழ்க்கை தான், கஷ்டமான வாழ்க்கை தான். யார் சமாதானம் விரும்பிட்டாங்களோ, நன்மை விரும்பிட்டாங்களோ, இறைவனை பணிஞ்சாலும் சந்திச்சிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் அவர் செய்த மிக தீயவற்றையும் நன்மையை மாதிரி ஆற்றலான்றது. அது மழை போல தான் சரி, மேகம் போய் கரைந்துடும். அதுக்கு அத்தாட்சி மதுவை அமைதியை கொடுத்துருவோம். அந்த மழை பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை விடுவிக்கப்பட்டால் அமைதி எந்த அளவுக்கு அமைதி கிடைக்குமோ அந்த அமைதியை முன்கூட்டியே கொடுத்துருவான். அவன் திருமணம் காரணமாக, அவனோட சரணஜன் காரணமாக.